அப்ப வணக்கம். இந்த வீடியோல என்ன விஷயத்த பார்க்க போறோம்னு சொன்னா, இல்ல பரிமாணங்கள் பிரயோகங்கள் ரெண்டு கொஞ்சம் விஷயத்த பார்ப்போம். என்னது பரிமாணத்தின் பிரயோகங்கள். பரிமாணத்தின் பிரயோகங்கள். இது என்ன பரிமாணத்தின் பிரயோகங்கள் என்றா என்ன? முதலாவது இப்ப பரிமாணம் என்ற உனக்கு தெரியும், எஸ்ஏ அலகு, அதாவது நாங்கள் சர்வதேச அலகு தொகுதிகள் 7 இருக்குது. சர்வதேச அலகு தொகுதிகள் 7. அந்த 7க்கு 7ல 5க்கு பரிமாணம் இருக்குன்னு உனக்கு போன ஒரு வீடியோல பார்த்தால தெரியும். சரி, இந்த பரிமாணத்தின் பிரயோகங்கள்ல முதலாவது என்னத்தை பார்க்க போறோம்? முதலாவது பிரயோகம், ஒரு தரப்படுகின்ற சமன்பாடு பரிமாணப்படி சரியானதா என வாய்ப்பு பார்க்க. பரிமாணப்படி சமன்பாடு சரியானதா என வாய்ப்பு பார்த்தல். பரிமாணப்படி ஒரு சமன்பாடானது சரியானதாண்டு வாய்ப்பு பார்க்க போறோம். இவருக்கு கொஞ்சம் கேள்வி, கொஞ்சம் உதாரணமா செய்து காட்ட போறேன் பார். உதாரணம், ஒரு உதாரணம் ஒன்று சொல்லி செய்ய போறேன் பார். முதலாவது சமன்பாடு எடுப்போம். v சமன் u சக at. இந்த சமன்பாடு பரிமாணப்படி சரியானதா என வாய்ப்பு பார்க்க சொல்லி கேட்டா முதலாவது என்ன செய்யவன்? இதுல இருக்கிற கணியங்கள் என்னென்ன கணியங்கள் என்று முதலாவது தெரியவன். v என்று சொல்றது என்னது? வேகம், அதாவது இறுதி வேகம். இறுதி வேகம். u என்று சொல்லப்படுவது ஆரம்ப வேகம். a என்று சொல்லுவது ஆர்முடுதல். t எனப்படுவது நேரம். இங்க பார், ஒரு சமன்பாடானது பரிமாணப்படி சமனானதா என வாய்ப்பு பார்க்கறதுக்கு முதலாவது அந்த சமன்பாடுல இருக்கிற கணியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். கணியங்கள் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திட்டோமா? ஓகே. இரண்டாவது விஷயம் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப உனக்கு தெரிய வேண்டிய விஷயம், இரண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரே அலகுகளை கொண்ட ஆக்களைத்தான் கூட்டலாம் கழிக்கலாம். கூட்ட வேணும்டா எக்ஸோட எக்ஸத்தான் கூட்டலாம். எக்ஸோட வைய கூட ஒரே அலகு பரிமாணம் கொண்ட நபர்களைத்தான் கூட்டலாம். அதாவது 10 மீட்டர் per செகண்டோட 5 மீட்டர் per செகண்ட் கூட்டலாம் கழிக்கலாம். ஆனா 10 மீட்டர் per செகண்டோட 5 மீட்டர் செகண்ட் -2 கூட்டலாதுன்னு கழிக்கலாது. அதாவது ஒவ்வொருபட்ட அலகுகளை கொண்டாக்களை கூட்டவோ கழிக்கவோ முடியாது. ஒத்த அலகுகளை கொண்ட நபர்களை என்ன செய்யலாம்? கூட்ட கழிக்க முடியும். ஒத்த நபர்களை கொண்ட இதுகள் அலகுகளை என்ன செய்ய முடியும்? கூட்ட கழிக்க முடியும். முதலாவது விஷயம். ஆக மொத்தத்துல இந்த ஜூவும் ஏற்றியும் கூட்டப்படுதுண்டா நீ விளங்க வேண்டியது என்னது? ஜூவின் பரிமாணமும் ஏற்றியிட பரிமாணமும் சமன். விளங்குதா? ஒரே ரெண்டு பேருக்குமே ஒரே பரிமாணங்கள் இருந்தா தான் கூட்டுப்பட இயலும். ஜூவின் பரிமாணமும் ஏற்றியிட பரிமாணமும் சமன். அப்ப ஜூண்ட பரிமாணம் சமன், ஏற்றியிட பரிமாணம். அப்ப இந்த பரிமாணம் என்னதுக்கு சமன்? இட பரிமாணத்துக்கு. ஆக மொத்தம் இப்படித்தான் எழுதுறது. வீண்ட பரிமாணம் இஸ் ஈக்குவல் டு ஜூண்ட பரிமாணம் இஸ் ஈக்குவல் டு ஏற்றியிட பரிமாணம். விளங்குதா? முதலாவது என்ன இருக்க போறேன்? வீட பரிமாணத்தை சரியோன்னு செக் பண்ணிப்பான். வீட பரிமாணம் என்ன வரும்? வீட பரிமாணம் என்ன வரும் அப்படி செக் பண்ணி பார்ப்போம். என்னது? இறுதி வேகம். இறுதி வேகத்தின் கலகம் என்னது? மீட்டர் per செகண்ட். சரியா? மீட்டர் per செகண்ட். ஆகவே பரிமாணம் என்ன வரப்போகுது? வீட பரிமாணம் என்ன வரப்போகுது? LT-1. LT-1. ஓகே. ஜூவிட பரிமாணம் என்ன? அதுவும் என்னது? ஆரம்ப வேகம். அலகு மீட்டர் per செகண்ட். அப்ப அவருடைய பரிமாணம் என்ன?
LT minus 1. அடுத்தது AT பரிமாணம். AT பரிமாணம் என்னது? A என்று சொல்றது என்னது? ஆர்முடுகல். ஆர்முடுகல் அலகு மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 என்று தெரியும். தர T என்று சொல்லப்படுவது நேரம் செகண்ட். அப்ப இதை சுருக்கிறோம் சொன்னா மீட்டர் பெர் செகண்ட். இங்க வேற ஒரு செகண்ட் மைனஸ் செகண்டும் 1 செகண்ட் மைனஸ் 2 ஒரு மைனஸ் இதுவும் பட்டு போனா மீட்டர் பெர் செகண்ட் தான் மிஞ்சும். அப்ப இதன் பரிமாணம் என்னது? LT minus 1. ஆக மொத்தத்தில உனக்கு என்ன சொல்லலாம்? நீ V பரிமாணமும் LT minus 1, U பரிமாணமும் LT minus 1, AT பரிமாணமும் LT minus 1. ஆகவே இச்சமன்பாடு பரிமாணப்படி சரியானது. விளங்குதா? ஆகவே இச்சமன்பாடு பரிமாணப்படி சரியானது என சொல்லலாம். ஓகேயா? அப்ப வேற ஒரு தரப்படுகின்ற ஒரு சமன்பாட்டில ஏதாவது ரெண்டு கணியங்கள் கூட்டுப்படுற மாதிரி வந்துட்டு சொன்னா உனக்கு என்ன விளங்க வேணும்? அந்த கூட்டுப்படுகின்ற ஆக்களின் பரிமாணங்கள் எப்பயுமே சமனாக இருக்கு. கூட்டுப்படுறதாம் அல்லது போனா கழிவிடலாம். ரெண்டு கணியங்கள் பெருக்கப்படுகிறது அல்லது போனா வகுப்படுதுன்றா ரெண்டு பேற்ற பரிமாணங்களும் ஒரே பரிமாணமாக இருக்க வேணும் என்று எந்த அத்தியாவசியம் இல்ல. கூட்டுப்பட வேணும் கழிபட வேணும் என்று சொன்னாத்தான் பரிமாணம் உண்டா இருக்கலாமே தவிர பெருக்கப்படுது விரிபடுது என்று சொன்னா பரிமாணம் சமனா இருக்க வேணும் என்ற அவசியம் இல்லை. இது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் முதலாவது. ஓகே, அப்ப வேற முதலாவது என்ன செய்யணும்? பரிமாணப்படி சரியான வாய்ப்பு பாக்குறதுக்கு இவற்ற பரிமாணம் இந்த மூன்று பெற்ற பரிமாணம் ஒன்று கொண்டு சமன் என்று காட்டணும்னு சொன்னா பரிமாணப்படி சரியானது எனக்கு சொல்லு. வீட பரிமாணம் மீட்டர் பெர் செகண்ட் அலகு பரிமாணம் LT minus 1, U மீட்டர் பெர் செகண்ட் LT minus 1. அப்ப AT பரிமாணம் மீட்டர் பெர் செகண்ட் LT minus 1. ஆகவே மூன்றின் பரிமாணம் சமன். ஆகவே இச்சமன்பாடானது பரிமாணப்படி சரியான ஒரு சமன்பாடு ஆகும். சரியா? ஓகே. சரி, அப்ப இரண்டாவது உதாரணம் பார்ப்போம். பரிமாணப்படி சரியானதை காட்டுறதுக்கு இரண்டாவது உதாரணம் பார்ப்போம். என்ன உதாரணம் சொன்னா இங்க பார். V வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2AS. இந்த சமன்பாட்டை பரிமாணப்படி சரியானதுன்னா காட்டு சொல்லிக்கிறேன். இந்த சமன்பாட்டை என்ன செய்ய சொல்லிக்கிறேன்டாப்பா? பரிமாணப்படி சரியானது என காட்டு சொல்லிக்கிறது. சரி, அப்ப உனக்கு கணியங்கள் முதலாவது போடுறேன். V என்று சொல்றது இறுதி வேகம், U என்று சொல்றது ஆரம்ப வேகம், A என்று சொல்றது ஆறுமுடுகள், S என்று சொல்றது இடப்பேச்சு. சொல்றது இடப்பேச்சு. சரி, சொன்ன விஷயம் தானடாப்பா. ரெண்டும் கூட்டுப்படுது. அப்ப என்ன செய்வ? U வர்க்கத்தின் பரிமாணமும் 2AS பரிமாணமும் அப்படிப்பட்டது ஒன்று கொண்டு சமனானது. U வர்க்கத்தின் பரிமாணமும் 2AS பரிமாணம் ஒன்று கொண்டு சமனானது. அதோட அல்லது V வர்க்கத்தின் பரிமாணம் இது மூன்று ஒன்று கொண்டு சமனான பரிமாணங்கள். மூன்றுமே என்னது? ஒன்று கொண்டு சர்வ சமனான பரிமாணம். சரி பாப்பா, முதலாவது செக் பண்ணி இப்படி வந்துட்டேன்னு சொன்னா ஓகே. V வர்க்கத்தின் பரிமாணத்தை எடுத்து பார்ப்போம். முதலாவது V வர்க்கம் என்னது? வேகம், இறுதி வேகம் இல்ல, மீட்டர் பெர் செகண்ட் முழு இட வர்க்கம். அப்ப அதின் பரிமாணம் சொல்றது என்ன வர போதும்? L வர்க்கம் T minus 2. L வர்க்கம் T minus 2. அப்ப U வர்க்கத்தின் பரிமாணமும் என்ன? மீட்டர் பெர் செகண்ட். அதுட வர்க்கம். அப்ப என்ன பரிமாணம் என்ன? L வர்க்கம் T minus 2. அதே போல 2AS பரிமாணம் என்ன? இங்க பார்
2 என்று சொல்றது இலக்கங்கள் வந்து நியூமெரிக்கல் வேல்யூஸ். இலக்கத்துக்கு அலகு பரிமாணம் இல்லையடாப்பா. அப்ப அலகு பரிமாணம் இல்லையட்டா அவரை விடுவோம். அவரை விட்டுட்டு ஏட பரிமாணம் என்னது? மீட்டர் பெர் செகண்ட். ஓகேயா? ஏட பரிமாணம் ஆரம்பங்கள் இல்லை. ஏ என்று சொல்றது ஆரம்ப மீட்டர் செகண்ட் -2. எஸ் என்று சொல்றது இடப்பேச்சு. இடப்பேச்சின் அலகு மீட்டர். அப்ப இதை சுருக்கிறோம்னு சொன்னா என்னது? மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2. அப்ப இதுண்ட பரிமாணம் என்ன? இதுண்ட பரிமாணம் என்னது? L² T -2. ஆகவே பேர் B வர்க்கத்தின் பரிமாணமும் L வர்க்கம் T -2, U வர்க்கத்தின் பரிமாணமும் L வர்க்கம் T -2, 2as பரிமாணமும் L வர்க்கம் T -2 ஆக இருக்கு. ஆகவே இச்சமன்பாடு பரிமாணப்படி சரியானது. ஓகேயா? இப்ப விளங்கிட்டு ஒரு சமன்பாடானது பரிமாணப்படி சரியானது என்று எப்படி காட்டுறது? ஒரு சமன்பாடு பரிமாணப்படி சரியானது என்று சொல்லி எப்படி காட்டுறது பார்த்துட்டியா? விளங்கிட்டுதா? ஓகே ஓகே. சரி, இப்ப அடுத்ததை பார்ப்போம். பரிமாணத்தின் பிரயோகங்கள்ல முதலாவது பரிமாணப்படி சரி சமன்பாடு பரிமாணப்படி சரியானது என காட்டுறது பார்த்தலாம். இப்ப ரெண்டாவது என்னது? பரிமாணப்படி சரியான பரிமாணப்படி சரியான சமன்பாடு. சரியான சமன்பாடு ஒன்றில் உள்ள மாறிலியின் பரிமாணம் துணிதல். பரிமாணம் துணிதல் விளங்குதா? என்ன செய்ய போறோம்? பரிமாணப்படி சரியான சமன்பாடு ஒன்றில் உள்ள மாறிலியின் பரிமாணம் சரிய மாறிலியின் பரிமாணத்தை துணியும். இதுக்கு முதலாவது உதாரணத்தை எடுத்து காட்டணும். ஒரு உதாரணம் ஒன்று எடுக்கிறேன். ஒரு சமன்பாடு ஒன்று இருக்குது. என்னது? எப்ஸ் இல்ல நிறைய சமன்பாடுகள் இருக்குது. இப்ப நான் ஒரு சமன்பாடு எடுக்கிறேன். எப் சமன் G கேபிட்டல் M ஸ்மால் m ஓவர் R². இந்த சமன்பாடு எங்க வருதுன்னு சொன்னா ஈர்ப்பு புலத்துல வருமாடாப்பா. அப்ப இரண்டு பாரிய திணிவுகளுக்கு இடையில வருகின்ற கவர்ச்சி விசைக்கான சமன்பாடு எப் சமன் G கேபிட்டல் M ஸ்மால் m ஓவர் R². இரண்டு மிகப்பெரிய திணிவுகளுக்கு இடையில வருகின்ற கவர்ச்சி விசைக்கான சமன்பாடு எப் சமன் G கேபிட்டல் M ஸ்மால் m ஓவர் R². ஓகேயா? இதுல இருக்கிற மாறிலியின் பரிமாணம் தான் G. அப்ப இந்த சமன்பாடு பரிமாணப்படி சரியான சமன்பாடு. அப்ப இதுல இருந்து இந்த மாறிலியின் பரிமாணத்தை எடுக்க போறோம். G யின் பரிமாணத்தை எடுக்கிறது G ஃபர்ஸ்ட் எழுவாயமாது. அப்ப எழுவாயமாதுன்னா FR² ஓவர் கேபிட்டல் M இன்டு ஸ்மால் m. விளங்குதா? விளங்குதா? F ன்ற அலகு என்னது? F ன்றது விசையடா. அப்ப F ன்ற கணிதங்களை தெரிக்கணும். F ன்று சொல்றது விசை, கேபிட்டல் M ஸ்மால் m ன்றது திணிவுகள், திணிவு, R என்று சொல்றது தூரம். R என்று சொல்றது தூரம். அப்ப F என்று சொல்றது விசை. விசையின் அலகு என்னடா? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 தர. R என்றா தூரத்தை மீட்டரிட வர்க்கம், தூரத்திட வர்க்கம். கீழவர் கிலோகிராம் வர்க்கம். இப்படி போறோம். கிலோகிராம் தர கிலோகிராம் என்ற ரெண்டு தெரியும். கிலோகிராம் M இன்டு M. அப்ப M வர்க்கம் கிலோகிராம் வர்க்கம். அப்ப இதை சுருக்கினம்னு சொன்னா இதுல ஒரு கிலோகிராம் இதுல ஒரு கிலோகிராம் பட்டு போனா எங்களுக்கு இப்ப என்னது? கிலோகிராம் கீழே இருக்கிற கீழதான் கிலோகிராம் இருக்குது. என்ன கீழதான் கிலோகிராம் இருக்கு. இது மேல போனா கிலோகிராம் -1 மீட்டர் கனம் என்ன வருது? ரெண்டு பெருக்கப்படும் இல்லடாப்பா. இது ரெண்டு மீட்டர் கனம் செகண்ட் -2. ஆக வேற பரிமாணம் என்னன்னு வரும்? M -1 L³ T -2 இவருடைய பரிமாணம்.
இவருடைய பரிமாணம் பின்வருமாறு அமையும். ஓகே தானே? இவருடைய பரிமாணமானது பின்வரு m-1 L³ T-2 என்ற மாதிரி பின்வருமாறு இவருடைய பரிமாணம். அவர் பரிமாணப்படி சரியான சமன்பாடு ஒன்றிலே இருந்து அதுல இருக்கிற மாறிலியினுடைய பரிமாணத்தை அலகு பரிமாணத்தை நாங்க என்ன செய்து கொள்றோம்? துணிஞ்சு கொள்ளுறோம். விளங்குது இல்லடாப்பா? என்ன செய்யறோம் என்று விளங்குது இல்ல? பரிமாணப்படி சரியான சமன்பாடு ஒன்றிலே இருந்து விளங்குதா? அதுல இருக்கிற மாறிலியின் அலகு பரிமாணங்களை என்ன செய்யறோம்? முறையாக துணிஞ்சு கொள்றோம். இதுவும் என்னது? ஒரு அப்ளிகேஷன், பரிமாணத்தின் பிரயோகங்கள். பரிமாணத்தை என்னென்ன தேவைக்காக யூஸ் பண்றோம் நாங்க. இதுவும் என்னது? பரிமாணத்தின் ஒரு பிரயோகம் தான். சரியா? ஓகே.